ஆமென். யோவானுடைய சுவிசேஷகம் 4வது அதிகாரம். யோவான் 4வது அதிகாரம் 46 முதல் 54 உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 46 முதல் 54 வசனம் வரைக்கும். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலியாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கபர்நாகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடினாலே அவரை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளையை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் சுரம் அவனை விட்டு நீங்கிற்று என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனுக்கு அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவில் இருக்க கலிலியாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த காலவெளியிலும் எங்கள் இருதயங்களிலே வெளிப்பட்டு பேசி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பன் தாமே, பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் எங்களில் நடுவில் பேசுவீராக. உம்முடைய தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்திலேயே வேண்டி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். யோவான் எழுதுகிற இந்த அருமையான வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். கலிலியாவுக்கு ஆண்டவர் ஆமென் திரும்பி வந்து அவர் செய்த 2வது அற்புதம் என்று அவர் இங்கே ரெக்கார்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 1வது அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கானான் ஊரிலே திருமண வீட்டிலே ஆண்டவர் அந்த ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த வீட்டிலே ஆமென் திராட்சரசம் என்ன செய்து குறைவுபட்டது. அது பெரிய அவமானமும் ஒரு பெரிய துக்ககரமாக முடிகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆமென் அந்த குடும்பத்தில் உண்டாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாளிலே அவருடைய முதல் அற்புதம் என்று யோவான் அதை எழுதுகிறார். ஆமென். அந்த முதலாம் அற்புதத்துல நம்முடைய இயேசுடைய தாய் மேரி அவங்க தான் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினாங்க. ஆமென், ஆமென். ஏன்னா நிறைய பேர் அந்த குடும்பத்துல இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் இயேசு ஒரு அவரும் நம்மை போல ஒரு விருந்தாளி, அவ்வளவுதான். ஆமென். இயேசு ஒரு விருந்தாளி என்ற அறிவுல தான் இருந்தாங்க. சீசர்களுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மேற்பட்டவராய் ஒரு போதகர் அல்லது ஒரு ரபி என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இயேசுவை அறிந்தவர்களா இருந்தாங்க. அது நம்முடைய இயேசுடைய தாயாகிய மேரி மட்டும்தான் இயேசு யார் என்பதை அறிந்திருந்தாங்க. அல்லேலூயா. இயேசு யாரு? ஆமென், அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லர். யோவான் அதனால்தான் முதல் அதிகாரத்துல முதல் வார்த்தையில அவர் சொல்லிட்டார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் சொல்லிட்டு சொன்னார், ஆமென், அவர் ஆதியிலேயே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவர் யார்? அப்போ சிருஷ்டிப்பின் தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தான் நம்முடைய இயேசு. கரங்களை நன்றி சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆமென் பவுல் சொல்லுகிறார். கொலோசியர்ல, ஏனென்றால்
அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானால், கர்த்துவத்துவங்களானாலும், துரைதனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கரங்களை ஊத்தி எல்லாம் சொல்லாம, எல்லா காணக்கூடியவர்கள், காணக்கூடாத நட்சத்திரங்கள், தூதர்கள், சேனைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசுவுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. கரங்களை ஊத்தி நன்றி சொல்லுவோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் அவர் இந்த உலகத்துல மனிதனாய் கடந்து வந்தார் என்று மேரி அவங்க அறிந்திருந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். மற்ற யாருக்கும் அவர் யார் என்று தெரியவே தெரியாது. அதனாலதான் அவங்க போய் இந்த இயேசுவாலதான் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும், அவர் தான் இதை செய்ய முடியும். ஏண்டா அவங்க அறிந்திருந்தாங்க, இந்த இயேசு இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்க கூடியவர். அல்லேலூயா. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இல்லாத ஒன்றை இருக்கிற வண்ணமா என்ன செய்கிறவர்? அழைக்க. உண்டாக கடவுள்னா எல்லாம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். அப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற சிருஷ்டிப்பின் தேவன் என்பதை அவங்க ஒரு ஆள் அறிந்திருந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். இதை ஆபிரகாமும் அவர் விசுவாசித்தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் பவுல் சொல்லும் போது ஆபிரகாமை குறித்து சாட்சியாய் சொல்லுகிறார். அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் அவன் என்னதாய் மாறினான்? தகப்பனாய் மாறினான். அப்போ நம்முடைய கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டவர்? ஆமென், ஆமென். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற வண்ணம் போல அழைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு. அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த அறிவு, அவரை அறிந்திருக்கிற தன்மை அந்த மேரிக்கு இருந்ததுனாலதான் ஆமென், இவரால இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமா என்ன செய்ய முடியும்? அழைக்க முடியும். ஆகவேதான் அவர்கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஆமென். அப்ப இயேசு முதலா அற்புதத்தை செய்தார், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா, மதுரமாய் அதை மாற்றி முதல் அற்புதத்தை அந்த ஜனங்கள் நடுவில் செய்து, சீசர்கள் நடுவில் செய்து தாம் அங்கே மகிமைப்பட்டதை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த யோவான் 2வது இந்த கலிலியாவிலே அதே இடத்துல வந்து ஆண்டவர் செய்த இன்னொரு அற்புதத்தை அவர் இங்க ரெக்கார்ட் பண்ணி சொல்லுகிறார். ஆமென். இங்கே ஒரு தகப்பன் தன் மகனுக்காக இயேசுவிடத்துல வருகிறான். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு நோபல் பர்சன், அதாவது ஒரு உயர்ந்த அதிகாரத்துல பொறுப்புல ராஜா, அதாவது ஒருவேளை ஹேரோது அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு முக்கிய பதவி வகிக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அவனுடைய மகன், ஆமென், அவன் எப்படி ஆயிருக்கிறான்? மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறான். ஆமென், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். எத்தனையோ முயற்சிகளை அவன் எடுத்திருக்கலாம். பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கலாம். எல்லாவற்றிலும் அவன் தோல்வி அடைந்து பரிதாபமான நிலையிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்துல வருகிறான். அல்லேலூயா, இயேசுவிடத்துல வந்து அவன் ஒரு ஜெபிக்கிறான், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, என் குமாரன் மரண அவஸ்தையில் இருக்கிறான், அவன் சுகமாக்க வேண்டும் என்று நீர் வர வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். வந்து அந்த மகனை என்ன செய்யணும்? நீர் செய்கிற அடையாளங்களை போல இதையும் நீர் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன விசுவாசத்துல அந்த இயேசுவிடத்துல வர ஆரம்ப விசுவாசம். அல்லேலூயா, ஒரு ஆரம்ப விசுவாசம். நாமும் அநேக நேரங்களில் இயேசுவை கேள்விப்பட்டு இயேசு விசுவாசித்து ஒரு கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அந்த தொடக்க விசுவாசம், அந்த தொடக்க விசுவாசத்துல வந்து ஒரு தேடுதலுக்குரியது. ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறோம், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய
முடியும். அவர் யார் என்கிற ஒரு அறிவுக்குள்ளாய் வந்து அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்குள்ளாக போகிற ஒரு பாதை. அல்லேலூயா, ஆமென். அதான் அங்கதான் பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. நமக்கு என்ன கிடையாது, அந்த ஆரம்ப அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே ஆண்டவர் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுந்தா என்ன செய்யும்? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது இந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஆரம்ப விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆரம்ப விசுவாசம், ஒரு தொடக்க விசுவாசம் தான் இயேசுவிடத்துல வந்து விண்ணப்பிக்க செய்கிறது. நம்ம என்ன செய்கிறது? இயேசுவிடத்துல அப்ரோச் பண்ண சொல்ல. இங்க இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசுவை சந்தித்திருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு இல்லாமை, அல்லது ஏதோ ஒரு அன்பு இல்லாத தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிற ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்கலாம்? இயேசுவை அண்டி வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த இயேசுவே என்னையும் நேசிக்க வேண்டும் என்ற அன்புல வந்திருக்கலாம். ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம். ஒரு தோல்வியின் எண்ணங்களில நாம இயேசுவிடத்துல வந்து, அல்லது மரண தருவாயில நீங்க இயேசுவை என்ன செஞ்சிருக்கலாம்? சந்தித்திருக்கலாம். இங்க இந்த அவனுடைய மகன் அப்படிப்பட்ட ஒரு மரண அவஸ்தை அவனை இயேசுவிடத்துல கொண்டு வந்தது. அல்லேலூயா, அவனை இயேசுவிடத்துல கொண்டு வந்தது. இன்னைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட பாதி பேருடைய இயேசுவை சந்தித்த விதம் என்ன? அவன் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனையில தளர்ந்து பட்டு அவன் இயேசுவிடத்துல என்ன செய்கிறான்? வருகிற ஒரு ஆரம்ப விசுவாசத்தோடு வந்து இயேசுவே என்று கூப்பிடும் போது இயேசு அவனுக்கு வெளிப்படுகிறார். இயேசு அவனுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். என்னைக்கு இயேசு ஒரு மனிதனுக்கு வெளிப்பட்டாரோ அன்னைக்கு அவன் இயேசுவை அறிந்து அவன் ஆரம்ப ரட்சிப்புக்குள்ளே வருகிறான், ஒரு விடுதலைக்குள்ளே வருகிறான். அல்லேலூயா, அவன் ஆத்துமாவில ஒரு விடுதலை என்ன செய்கிறது? வருகிறது. அல்லேலூயா. இங்கே அந்த தகப்பன் சொல்கிறான், தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஏன் இது ஆரம்ப விசுவாசம் சொல்றேன்னா, இன்னொரு 100க்கு அதிபதினு ஒரு ஆளை நமக்கு தெரியும். 100க்கு அதிபதி தன்னுடைய வேலையாள் வியாதியாக இருக்கும் போது அவனை சுகமாக்கும்படிக்கு இயேசுவிடத்துல வருகிறார். இயேசுவிடத்துல வந்து அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான் சொன்னோன்னு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல, காணவில்லை அப்படின்னு அவனுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்கிறார். ஏன்னா அவன் அறிந்திருந்தான், நான் அதிகாரத்துக்குட்பட்டவனா இருக்கிறபடினால எனக்கு கீழ்ப்படுகிற, எனக்கு கீழாயிருக்கிறவன் என் சொல்ல அப்படியே என்ன செய்வான்? கேட்பான். நான் சந்திக்கிற இந்த இயேசு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ அதிகாரம் உள்ள சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அவருடைய வல்லமை என்ன என்பதை அந்த 4 காரியங்களில் அவர் சொல்ல பார்க்கிறோம். காற்றின் மேலே, பிசாசின் மேலே, வியாதியின் மேலே, மரணத்தின் மேலே அவர் அதிகாரம் உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் அந்த 100க்கு அதிபதி அவன் அறிந்திருந்தான், அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என் வேலைக்காரன் என்னவாய் மாறிடுவான்? சுகமாயிடுவான் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு நிச்சயத்தின் நம்பிக்கையில அவ வந்து, நீர் ஒரு வீட்டுக்கு வர, அவர் இயேசுரா நான் அவன் வீட்டுக்கு வர்றேன்ட்டார். ஆனா அவன் அப்படி இல்லை, நீர் வரன்னு அவசியம் ஒரு வார்த்தை, அது மேலான ஒரு இந்த மனிதன் ஒரு ஆரம்ப கட்ட விசுவாசத்தோடு நேர் வீட்டுக்கு வரணும், வந்து வியாதியை என்ன செய்யணும்? சுகம். அப்ப பாருங்க, அதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் இயேசு சொல்லுகிற வசனத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. இயேசு 48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அல்லேலூயா. எதை காணலன்னா விசுவாசிக்க மாட்டீங்க? ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற அநேக விசுவாசிகளுடைய உள்ளத்துல அதுதான், அவர் தேவகுமாரன், அவரால இந்த காரியம் என் வாழ்க்கையில் இது செய்ய முடியும் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அந்த எண்ணத்துல அந்த இயேசு அப்ரோச் பண்றது இல்லை. ஆனா ஏதாவது ஒரு அடையாளம் வராதா? ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்ல மாட்டாரா? அல்லது ஒரு ட்ரீம்ல அப்படியே ஒரு காண்பித்து ஏதாவது ஒண்ணு தென்படாதா? அப்படின்னா அதை விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு உதவியா இருக்குமே, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த ஒரு நிலைப்பாட்டில் உள்ள விசுவாசம் தான் இருக்கு. ஆனா அவர் சர்வ வல்லவர், எனக்கு என் வாழ்க்கையில அவரால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நிச்சயத்தோடு அவரை அப்ரோச் பண்ணுகிற
அப்புறம் அந்த எண்ணம் விண்ணப்பம் நம்மகிட்ட அநேகருக்கு இல்லவே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இங்கே கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ளுதல் ஒருவேளை அவனுக்கு ஒருவேளை ஒரு துக்கமான ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கலாம், துக்கமான ஒரு ரெஸ்பான்ஸா ஒருவேளை. ஆனா இயேசு அவன் கடிந்து கொள்ள நோக்கம் அவன் துக்கமா போனுங்கிறதுக்காக இல்ல, அவனுடைய விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுவதற்காக. அல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்துல அவரால் சுகமாக்கி அனுப்பியிருந்தா அவன் பாட்டுக்கு போய் சுகமாக்கி போயிட்டே இருப்பான். ஆனா அந்த எண்ட் ரிசல்ட் அது நல்லா இருந்திருக்காது. அல்லேலூயா. ஆனா அந்த கொஞ்சம் விசுவாசத்தையும் ஆண்டவர் அவனுக்குள்ளே தட்டி எழுப்ப வேண்டும், உருவாக்கி எடுக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவராய் அப்படி பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல கூட ஆமென் சீசர்களை பார்த்து என்ன எப்படி திட்டினார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீங்க? அற்ப விசுவாசியேன்னு தான் திட்டினார், கோபத்தோடு திட்டினார். அதுக்கு அர்த்தம், ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல? உங்க கூட இருக்கிறவர் யார்? நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவரால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா முடியாதா என்ற அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள ஏன் வரமாட்டேங்குது? எந்த நோக்கத்துல தான் அற்ப விசுவாசிகளே என்று அவர் திட்ட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அநேகருக்கு அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துராதா? ஆமே, எனக்கும் இந்த நிந்தைகள் மாறாதா? எனக்கும் இந்த கடன் பாரங்கள் மாறாதா? இந்த வியாதி, எந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கிடாதா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனா அந்த விசுவாச நிச்சயத்தோடு ஆண்டவரிடத்துல நெருங்கி போய், ஆண்டவரே இதை உம்மால செய்ய முடியும், உமக்கு அது வல்லமை உண்டு, இதை செய்ய வேண்டும் என்று கேட்டா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தோடு போனா அவர் செய்ய வல்லவர். கரங்களை எல்லாம் சொல்லாம ஆமே. அதனால்தான் அந்த ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அந்த சந்திரோகி வியாதியில இருக்கும்போது அந்த தகப்பன், ஆண்டவரே உங்களுடைய சீர்திருத்தத்துல கொண்டு வந்தேன், அவங்களால என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல, ஆனா நீர் இதை செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், இதை நான் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயான்னு ஒரு கேள்வியை கேட்டார். அவன் என்ன பதில் சொன்னா? ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் ஒரு ஆரம்ப விசுவாசத்தை அவன்கிட்ட இருக்கு. ஆண்டவரே இது உம்மாலே செய்ய முடியும், ஆமென், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்க என்ன செய்யும், உதவி செய்யும் என்று அவனுடைய நிலைமையை அவன் உள்ளதை போல அவன் ஆண்டவர்கிட்ட சொன்ன. அதே போல நாமும் அந்த கர்த்தரிடத்துல நம்முடைய காரியங்களை ஒரு விசுவாசத்தோடு அப்ரோச் பண்ணா நிச்சயமா அந்த ஆண்டவரால செய்ய முடியும். அல்லேலூயா. வியாதியை சுகமாக்க அவரால இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறார். நாம விசுவாசிக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்கு தூரமானவர் அல்லவே. அதே கர்த்தர் இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார், நமக்கும் நம்முடைய பிரச்சனையை மாற்றி நமக்கு விடுதலை தர அவராலே முடியும் என்ற நிச்சயம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அது நிச்சயம் வரும்போதுதான் நம்ம அதை அறிக்கையிட முடியும், அந்த தேவன்கிட்ட முழங்கால் படி போட்டு அந்த காரியத்துக்காக விண்ணப்பிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய விருப்பம்லாம் என்ன? யாரோ ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவங்க ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய மாட்டாங்களா? அவர் ஒரு வார்த்தையை சொல்லலாம், இது நடந்துராதா அப்படின்னு தான் நினைக்கிற மொழியே. அந்த இயேசுவை அறிந்து, அந்த இயேசு அவர் யார் என்பதை நினைத்து அவரால் முடியும் என்ற நிச்சயத்தோடு அவர்கிட்ட நெருங்குவது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவர் அப்படி சொன்ன போது அவன் திரும்பி போகல, இன்னும் அதிகமாய் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறான். அந்த இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். மார்த்தாள் இடத்துல அந்த 11ஆம் அதிகாரத்துல அவளை விசுவாசத்தை தட்டி எழுப்ப சொல்லிட்டே வருவார். நீர் மட்டும் இங்க இருந்தா சகோதரர் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்து இருக்க மாட்டான், இப்படி ஆயிட்டே, நேரமே நீங்க வந்திருக்கலாமே என்ற கோட்பாடுல. ஏன்னா செத்த பிறகு உம்மால ஒண்ணுமே, அது நேச்சுரல், எல்லாருக்கும் அப்படிதான். செத்து போச்சுன்னா அதோட கதை என்ன செய்ச்சு. ஆனா வந்திருக்கிறது யார் கூட, ஆமென், முன்னே நிற்கிறது யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறதுக்காக அவர் ஒன்றாய் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நான் தான் ரிசோர்ஸ் ஒரு லைஃபுக்கு. யாரு? நான் தான் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. பிதாவாகி தேவன் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் சொல்லி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று என்னை விசுவாசித்தவன் மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான் என்று அவளுக்கு நினைப்பூட்டி விசுவாச தட்டி எழுப்புகிறார். ஆனாலும் அவளுக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யல, வரல. அவளால என்ன செய்ய முடியல. அதை இயேசுவை ஒரு சாதாரண ஒரு போதகர், ரபி என்ற எண்ணத்துலதான்
அவ எண்ணினான ஒழிய அவர் மனுஷகுமார் தேவகுமார் என்ற அந்த எண்ணம் அவளுக்குள்ள என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. அவரால் இந்த காரியத்தை செய்ய வல்லமை உண்டு என்பதை அவள் மறந்து போய் நிற்கிற பொழுதுதான் அவர் சொல், நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நீ என்ன செய்ய முடியும், காண முடியும். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அநேக பிரச்சனைக்கு இதுதாங்க மருந்து. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா தேவ மகிமை என்ன செய்ய முடியும். இன்னொரு ஆள் விசுவாசிக்க சொல்லல, உங்க விசுவாசம். ஏன் இந்த பிரச்சனை ஒருவேளை நீடித்து இருக்கிறது, ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் நடக்கல, ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கான காரியமா இருக்கலாம். அல்லேலூயா. இன்னும் அந்த இயேசுவை அறிவதற்கு, இன்னும் கட்டி சேருவதற்காக ஒரு தருணமா என்ன செய்யலாம் இருக்கலாம். எப்படி இந்த அந்த ஒரு ராஜாவுடைய அபிஷியல் அவன் தேவன்கிட்ட வந்தானோ அதே போல இயேசுடத்தில் நெருங்குவதற்கு ஏதுவா இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சில காரியங்களில இப்படி நடந்துடணும், இப்படி நடந்துடணும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு நாமே ஒரு வழியை உண்டாக்குகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த மனுஷனும் இந்த அபிஷியலா இருக்க நோபல் பர்சனும் அவன் எதிர்பார்க்கிற வீட்டுல வந்து ஒரு மந்திரவாதியை போல, ஒரு டாக்டரை போல ஏதாவது செய்து என் பிள்ளை என்ன செஞ்சிருவான், பழச்சிருவான் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்து, நீர் என்ன வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா 2வது முறை அவன் ஜெபித்ததற்கு அடையாளம் என்னன்னா, அவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் விசுவாசம் என்ன செய்தது, உருவாக்கப்பட்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை அவன் திரும்பி போகல, அவன் இன்னும் ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீ என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி அவன் ரிக்வெஸ்ட் பண்ண போதுதான் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். அல்லேலூயா. பாருங்க, அந்த விசுவாசம் அவனை என்ன ஆச்சு, இப்போ நம்பிக்கைக்குள்ளாக மாற்றிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நீ இப்போ நான் வரணும் அவசியம் இல்லை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் என்ன செஞ்சிருக்கிறான். அந்த மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்தான், போனான். அந்த ஊருக்கு ரொம்ப ஒன்னும் டிஸ்டன்ஸ் இல்லை. அவன் நடந்து அந்த நேரத்துல இருந்தே புறப்பட்டு போயிருந்தா நைட்டு என்ன செஞ்சிருக்க முடியும், ரீச் பண்ணிருக்க முடியும். அவசரம் காட்டாம மெதுவாகவே நம்பிக்கையோடு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. ஆமென். என்ன ஆயிட்டோ ஏதாயிட்டோ அவர் சொன்னார நடக்குமோ நடக்காதோ அப்படி இல்லாம நிதானமா அவர் சொல்லிட்டார், என் பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறான், பிழைத்திருக்கிறான், போ என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது அவன் நம்பினான். அவன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணி பல மடங்காய் அது நம்பிக்கையின் நிச்சயத்தின் அளவுக்கு என்ன செய்யுச்சு, போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு இயேசு பாவத்தை மன்னிக்கிறார் என்ற நிச்சயம் கூட நமக்கு கிடையாது. ஆமென். நிறைய நேரம் அறிக்கை பண்ணின பாவங்களை திரும்பி திரும்பி சொல்லிட்டு, என்ன மன்னிக்கணும், நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு திரும்பி ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் மனதுருக்கம் உள்ள நம்முடைய பாவங்களை, நம்முடைய இயலாமைகளை அவர் மன்னிக்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. குறைவுகளை அவரால் நிறைவாக்க முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பும் நிச்சயம் நமக்கு வேண்டும். பாருங்க, இவன் போகிறான். அப்பொழுது அங்கே அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். உம்முடைய குமாரன் என்ன செய்தார், பிழைத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். பெரிய மகிழ்ச்சி. உடனே கேட்டான், அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்திலே விசாரித்தான். அதுக்கு அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் சுரம் அவனை விட்டு என்ன சேற்று அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் கடந்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல பர்டிகுலர் டைம்ல ஆண்டவர், ஆமென், 7 என்றாலே ஒரு அற்புதத்தின் நேரம். அல்லேலூயா. ஆமென். மணி நேரத்துல அவன் சுரமான உடனே அவனுக்கு நம்பிக்கை நிச்சயம் அளவு கடந்து போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று இயேசு தன்னோடு சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அந்த விசுவாசித்தார்கள். இதுதாங்க ரிசல்ட். அநேகர் அற்புதம் நடக்கணும்,
அதிசயம் நடக்கணும், ஒரு அடையாளத்தை தேடி போயிட்டே இருக்கிறான். ஆமென். ஏதோ போனா அவன் அந்த அடையாளத்தோட கூட்டம் கூட்டமா போய் அதோட முடிஞ்சிடும் வாழ்க்கை. அப்படி அல்ல. அந்த முடிவு அவனும் அவன் வீட்டார் என்ன செய்தாங்க? இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசித்தார்கள். அவர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அதுதான் அங்கே முக்கியம். ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்பிக்கை நிச்சயத்தோடு அவரை நீங்க என்ன செய்யணும்? அப்ரோச் பண்ணும், செபிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை மறுபடியும் உம்முடைய சமூகத்துல வைக்கிற, எனக்கு இதை நீர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. என் வேலை விஷயத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என்னுடைய வியாதி, இந்த குடும்பத்தில் இருக்கிற வியாதி நீங்க எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆமென். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என் குடும்பத்துல வாய்க்க பண்ணணும். நீங்க விசுவாசத்தோடு அந்த இயேசுவிடத்துல வந்தா, அவர் யார் என்பதை அறிந்து, அவர் குமாரனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவருக்கு வல்லமை உண்டு என்ற விசுவாசத்தோடு அவர்கிட்ட வந்தீங்கன்னா சுகத்தையும் பலத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல அவர் செய்த இரண்டாவது அற்புதம், அவன் மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்டது, அவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. யாவரும் விசுவாசிக்கும் வரைக்கும் அவன் விடவே இல்லை. தான் மட்டுமல்ல, முழு வீடும் முழு குடும்பமும் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தார்கள். ஒரு விசை கூட இந்த கால்வெளியில நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள், பல தேவைகள் இருக்கலாம். ஒரு நிமிஷம் நாம செபிக்க போகிறோம், அப்புறம் நாம் திருவிருந்துக்கு நேராக கடந்து சொல்ல போகிறோம். ஒரு நிமிஷம் நிக்கிற இடத்துல அப்படியே நின்று, ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கலாம், பல போராட்ட மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஆமே, வேலைகள் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். கொஞ்சம் நின்று ஆமேன், நம்ம சேர எடுத்து போடலாம். ஒரு நிமிஷம் ஜெபம் முடியட்டும், தயவு செய்து அப்படி நில்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல உங்கள் கரங்களை உயர்த்தி மறுபடியும் அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், பிரச்சனைகள், நம்முடைய அவிசுவாசம், அந்த தகப்பன் சொன்னது போல என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கும் உதவி செய்யுங்கப்பா. உம்மை முழு இருதயத்தோடு விசுவாசிக்க என்னால் கூடாமல் போகிறது. ஆமென். அநேக நேரம் இந்த விசுவாசம் காற்றில் அடிபட்டு போகிறது போல ஆமென் போய் விடுகிறது. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஒரு விசை கூட நம்முடைய காரியங்களை, நம்முடைய வியாதியாயிருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை கடன் பாரங்களாயிருக்கலாம், வேலை இல்லாமையாயிருக்கலாம், அது எத்தனை வேதனை என்பது நமக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை ஆமென் திருமணம் ஆகவில்லை என்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆமென். பிள்ளை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்மாலேயே இது முடியும். ஆண்டவரே, அப்பா, நான் ஒரு அற்புதத்தையோ அல்லது ஒரு அடையாளத்தையோ நான் பார்க்கல, ஆனா இந்த காரியத்தை உம்மால செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கக்கூடிய கர்த்தர், இதை செய்ய உமக்கு பலன் உண்டு, வல்லமை உண்டு என்று எல்லாரும் வாய்களை கொண்டு அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க நினைக்கிற எந்த காரியமாயும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார், உங்க நடுவில் இருக்கிறார். அந்த இயேசு முன்னிலை நீர் சர்வ வல்லவர். உங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இதை நீர் செய்ய முடியும். இந்த காரியத்தை, இந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றி தர முடியும். ஆண்டவரே, இந்த நிலையிலும் ஆண்டவரே அந்த பிரச்சனையை கையில் எடுத்து சுகமாய் அமைத்து தர முடியும். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் செபிப்பா. நன்றி அப்பா தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, இந்த கால்வெளியில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிற இந்த விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கும் சர்வ வல்லவராய் இருக்கிற கர்த்தர் அற்புதத்தை செய்யும். வியாதிகள் மறையட்டும் அப்பா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இந்த பிள்ளைகளுக்கு கைகூடி வரட்டும். வேலைகளிலே அப்பா வேலைகளை கொடுத்து, உயர்வுகளை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரை குடும்பத்தை கட்டி ஆசீர்வதிங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்ற துணைகளை கொடுத்து ஆண்டவரே கட்டுவித்து ஆசீர்வதிங்க. தகப்பனுடைய கரங்களில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.